ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் ஜின்னோட சேர்ந்து அங்கே ரெமென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே இந்த சைடில் நம்மளோட ஹீரோ ஜியா அங்கே வர்றான். அவன் வீல் சேரில் தான் இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்பவே கவலையாயிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டதுமே, ஒன்றை மாதிரி ஒரு ஊனமான பர்சன் கூட சேர்ந்து எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, எனக்கு வந்துட்டு இது தேவை கிடையாது, நான் வந்து என்னோட தேவைக்காக தான் இவ்வளோ நாள் உன்னை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ அதுக்கப்புறம் நீ எதுக்கு, நான் வந்து உன்னை பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் சொல்கிறான். அதுக்கு மேலே இப்போ நான் கன்சீவாக இருக்கேன், அது வந்து ஜின்னோட பேபி தான், அது உன்னோட குழந்தை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகணும்னு சொல்லும்போது அவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கவலையாகி போயிட்டு அங்கே அந்த ஃப்ளார் எல்லாமே அவளுக்காக தான் ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கான். தூக்கி எறிஞ்சிட்டு மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கத்திட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினுமே அங்கே வெளியே வந்துட்டு அவனை பார்த்து அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்கிறா. இதெல்லாமே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன், வேறு வழியே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க அம்மா தாங்க மீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை, உன்னோட அப்பா பண்ண காரியத்தால் என் குடும்பமே இப்படி ஆயிடுச்சு, உன்னை காப்பாற்ற போய் என் புள்ள இப்போ கால் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கான், இதுக்கு மேலாச்சு அவனை நிம்மதியாக வச்சு நீ இருக்க விடுறியா, தயவு செஞ்சு அவன் லைஃப்பை விட்டு போயிருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் நம்ம ஹீரோயினுமே இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கா. பட் இப்போ இது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ நிம்மதியாக உன்னோட வாழ்க்கையை வாழன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடா. வயிற்றில் இருக்கிறது உன்னோட பேபி தான் சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பிறகு இவனை பார்த்தாங்க வீல் சேர்லேருந்து விழுந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கான். அப்போ அவங்க அம்மாவும் ஜெனியுமே வந்துடுறாங்க. என்னாச்சு உனக்கு எந்திரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு பிளட் அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் விட்டுட்டு போனதை நினச்சி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு 5 இயர்ஸ் ஆஃப்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப இன்னும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா, எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருந்துகிட்டே இருப்ப, நான் ஒரு சர்ஜனை வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அவங்க உன்னோட காலை சரி பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க, நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது அங்கே நியூஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே வெளிநாட்டுக்கு போனால் இல்லையா, அங்கே போய் நம்ம ஹீரோட்ட நான் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கேயே நிம்மதியாக இருக்க போகிறேன்னு சொல்லியிருந்திருக்கா. பட் அங்கே நியூஸ் பார்த்தா நம்ம ஹீரோயின் பெரிய டாக்டர் ஆகி ஏகப்பட்ட அவார்ட்ஸ் எல்லாமே வின் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதை பார்த்துட்டாங்க நம்ம அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சாங்க. நம்ம ஹீரோவுமே, நான் எத்தனை நாளைக்கு எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு, அம்மா நான் கண்டிப்பாக வந்துட்டு காலை ஆப்ரேஷன் பண்ணுக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. எல்லாம் பார்த்தாங்க, சர்ஜன் பண்ணி ரொம்ப சூப்பராக என்னோட காலுமே சரியாயிருது. அவங்க ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கான். அதே இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயின் வர்றா. அவனை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக அவனுக்கு கால் சரியாயிடுச்சான்னு சொல்லிட்டு அப்பாவே, என்னாச்சு ரொம்ப ஷாக் ஆகிட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், உன்ட்ட எனக்கு வந்து சாரி மட்டும் தான் கேட்க முடியும்னு சொன்னதும் அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சுல, 5 இயர்ஸாக நீ ஏமாற்றிட்டு போயிட்டு இப்போ சாரி சொல்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவளோட புள்ள அங்கே சூச்சு வந்துடுறான். வேமா பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு மரியாதையோட என்னோட அம்மாட்ட இருந்து விலகி ஏறுங்க, இல்லை உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு ஷாக் ஆகி போயிட்டு, இது என்ன ஜின்னோட பிள்ளையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. பிறகு அங்கே இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு பார்த்தியா, அது எல்லாத்தையும் இப்போ இவரே வந்து தன்னோட ஹேண்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. அதோட டீன் தான் ஃபேக்காக மெடிசன் ரெடி பண்ணி ஏகப்பட்டவர் சேர்த்து போய் கடைசியில் பார்த்தா அந்த ஆளுமே சூசைட் பண்ணிக்கிட்டாரு இந்த அவமானத்தாலன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ ஹீரோயின் இதெல்லாமே கேட்டுட்டு, என்னோட அப்பா மேலே இருக்க இந்த அழுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோ அங்கே வந்து நின்றுட்டு, என்னோட லைஃப்பில் நான் இவ்வளோ தூரத்துக்கு பெரிய லெவலுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு எல்லாமே காரணம் ஒரே ஒரு பர்சன் தான் சொல்கிறான். அங்கே எல்லாருமே அந்த ஜெனி தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு பேசுவான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்த்து, இவங்க தான் அதுக்கு காரணம், இவங்க மட்டும் நான் வந்து ஊனமாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போகாமல் இருந்தா ஏன்னா வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பெரிய வந்திருப்பானா. லவ்ன்றது லைஃப்பில் வந்து ஒரு போர்ஷன் மட்டும்தான், அது வந்துட்டு லைஃபே கிடையாது, கேரியர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ன்றது இவங்க தான் புரிய வச்சாங்க, அதுக்கு இவங்களுக்கு தான் தேங்க்யூன்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இது அந்த ஃபேமஸான டாக்டர் ஆச்சேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கு மேலே அந்த டீனோட பொண்ணு தானே இவங்க, அப்பா மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டாங்க, ரொம்பவே கஷ்டமாயிட்டு அவங்க இருந்து போனதுமே அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ, உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ எப்போ வேணாலும் வருவேன், எப்போ வேணாலும் இங்கேருந்து போவேன்னு நினைக்கிறியா, அப்படி கண்டிப்பாக நடக்காது அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின்ட்ட, இதுக்கப்புறமே நீங்கள் இருக்க வேணாம், நீ அப்ராடு கிளம்பி போகலாம், நீ வந்ததே அவனோட காலை சரி பண்ணணும்தான், நீ நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணி அவனோட காலுமே இப்போ நல்லா ஆயிடுச்சு, நீ அங்கே போய் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லியிருக்கேன், நம்ம போகலான்னு சொல்லும்போது
என்னால் இப்போ கண்டிப்பாக அங்கே கூட சேர்ந்து வர முடியாது. என்னோட அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்கள கண்டுபிடிச்சி நான் வந்து பழி வாங்கி ஆகணும். எங்கள் அப்பா எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு புரிய வைக்கணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. எடுத்து அவன் பார்த்துட்டு இருக்கான். அவங்க அப்பா நான் எந்த தப்புமே பண்ணலை, பட் வந்துட்டு இப்படி பழி வந்துருச்சு, இந்த பழி உன் மேலேயுமே வந்து உன்னையுமே பாதிக்கக்கூடாது, அதனால தான் நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேமான்னு சொல்லிட்டு இருக்கு. அதான் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு, நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு. அங்கே அவர் ரொம்பவே மீட்டிங்கில் கோவப்பட்டிருக்காரு. இந்த மெடிசன்லாம் வந்துட்டு யார் ஆர்டர் பண்ணது, யார் இதை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணது, உங்களுக்கு என்ன வந்து தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அந்த மீட்டிங்களுமே கேட்டிருக்காரு. பிறகு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல, பாவம் இப்படி வந்துட்டு இறந்து போயிருக்காரு ஹீரோயின். அந்த இறந்து போனப்ப அங்கே நம்ம ஹீரோட அம்மா எல்லாருமே அங்கே தான் இருந்திருக்காங்க. ரொம்பவே அவளுக்கு இதெல்லாம் நினச்சி இப்போ ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோட்ட ஜெரி வந்து எல்லா விஷயங்களையுமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கா. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அங்கே ரெஸ்யூம் எல்லாமே வந்து அனுப்பியிருக்காங்க. ஏகப்பட்ட டாக்டர்ஸ் சொன்னதுமே நீ அந்த ஃபைலை கொடுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அந்த ஃபைலை வாங்கி பார்த்தா அந்த ஃபைலை நம்ம ஹீரோயின் வந்து அப்ளை பண்ணியிருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே அவன் ஷாக்காகி போயிட்டு நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இதை எடுத்து இப்போவே நான் குப்பையில் போட்டேன், நான் கவனிக்கலன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே தான் இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கா. குழந்தைய கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார வச்சுட்டு அம்மா உள்ள இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்துடுறேன், எங்கேயும் போகாதன்னு சொல்லிட்டு போகிறா. உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்துட்டு அவளுக்கு ஷாக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவன்கிட்ட தான் இருக்குன்னு தெரியும், தெரிஞ்சுதான் வந்திருக்கா. நீ வந்து எவ்வளோ பெரிய டாக்டர்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும், இங்கே சாதாரணமாக ஆர்டினரியாக ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, என்ன வந்து நீ பண்ணிட்டு இருக்க, எதுக்காக நீ இதை பண்ணுற, என்ன யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறேன்னு சொன்னதும் ஆமாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், நான் உன்னை தான் யூஸ் பண்ணிக்கணும்னு ரெடி ஆகிட்டு இங்கே வந்திருக்கேன், நீ யூஸ் ஆகுறதுக்கு ரெடியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்து கிஸ் பண்ணிட்டு விடவே மாட்டான். அப்போ அங்கே ஜெனி வந்துட்டு கதவை நாக் பண்ணா. நம்ம ஹீரோயின் விலகி போக சொல்கிறா. அப்பயுமே விடாமல் கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அங்கே பைட் பண்ணி வச்சதுமே அங்கே திரும்பவுமே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் அங்கே நம்ம ஜெனி வந்ததும் பார்த்தா இவன் நார்மலாக போய் உட்காந்துட்டு ஹீரோயினை டேபிள் கடியில் உட்கார வச்சிடறான். இப்போ அங்கே ஜெனி என்னாச்சு ஒன்று லிப்ஸுக்கு அடிபட்டுருக்குன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா பைட் பண்ணிட்டேன்னு சொன்னதும் சரி ஓகே நானே மெடிசன் போட்டு விட்றேன்னு சொல்லும்போது அதெல்லாம் தேவை கிடையாது, நீ வெளியே கிளம்பு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே அந்த பொண்ணுமே அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட என்ன இப்போ நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறவா கை கொடுக்குறியான்னு சொன்னதும் கோமாயிட்டு அவள் இக்னோர் பண்ணிட்டு போனதுமே நான் இப்போ என்ன வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன், அவட்ட எப்படி நான் வந்து நடந்துக்கணும்னு எனக்கு தெரியலையே, அவள் என்னை ஏமாற்றிட்டு போயிருக்கா, எனக்கு வந்துட்டு அவன் மேலே கோவம் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின்மே புள்ளைய போய் பார்த்தா புள்ளைய காணும். அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அவள் தேடிட்டு இருக்கும்போது இந்த சைடில் பார்த்தா 2 கப்பல்ஸ் அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு குழந்தைய விடுங்கன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு அவன் மேலே அட்டாக் பண்ண வந்ததும் கத்தியை பிடிங்கிட்டு அந்த ஆள் கூட அடிச்சு அங்கே வந்துட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். மரியாதை இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு வேட்டி விட்றான். அந்த பையன் ரொம்பவே தேங்க்யூ அங்கிள்னு சொல்லும் போது தான் ரியலைஸ் ஆகுது அது நம்ம ஹீரோயினோட புள்ளன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்து பார்த்தா அந்த பையனுமே அந்த கோவம் பயம்லாம் வரும்போது இவனோட ஐஸ் வந்துட்டு ப்ளூவாக மாறுது. அதே மாதிரி அந்த குழந்தையோட ஐஸுமே மாறி இருக்கு. அவன் அப்படியே டச் பண்ணிட்டு பேசும்போது பார்த்தா ஃபுல்லாக பிளட் ஆகிருது. நம்ம ஹீரோயின் அந்த சைடில் வேகமாக வந்துட்டு நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, என் மேலே இருக்க கோவத்தில் என் பையனை வந்துட்டு புள்ளி பண்ண பார்வையா, மரியாதையோட விலகேறுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்போ அங்கே அந்த குட்டி பையன் சொல்கிறான் அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அங்கிள் தான் என்னை காப்பாற்றினாருன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்னோட ஐஸ் ப்ளூவாக மாறுற மாதிரி எப்படி அந்த பையனோட ஐஸுமே மாறும், இதில் என்ன வந்து நீ மறைச்சிட்டு இருக்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் நீ என்ன பேசிகிட்டு இருக்க எனக்கு எதுவும் புரியலை, ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கா, ஆனால் உன் ஹாஸ்பிட்டலில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம், பிள்ளைய வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டு போகலாமா, இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலான்னு சொல்லிட்டு டாப்பிக்கை மாற்றிட்டு கோமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பிறகு அங்கே ஜின்னை போய் மீட் பண்ணதுமே நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே இது இங்கே இருக்கிறது ரொம்பவே டேஞ்சர், குழந்தை வந்து அவனோடதுன்னு எது தெரிஞ்சு போச்சா என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் ஹீரோயின் அப்படிலாம் எது இல்லைன்னு சொன்னதுமே பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணான்னு நினைக்கிறேன், பேசாமல் நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம், அதான் ரொம்பவே நல்லது அப்படின்றத சொல்கிறான். பட் ஹீரோயின் கண்டிப்பாக என்னால் அது முடியாதுன்னு சொல்லிடுறா. அந்த ஜியாவை மீட் பண்ணிவிட்டு அந்த பர்சன் வந்துட்டு இது நடக்காமல் போயிடுச்சுன்னு சொன்னதுமே கோவம் கூட உங்களால் எதுவும் பண்ண முடியலையான்னு சொல்லிட்டு இவ கோவப்பட்டு அடிச்சு அங்கேருந்து வேட்டி விட்டுட்டு இவ திரும்ப ரிட்டர்ன் வந்து தொலைஞ்சிட்டா. பிள்ளைய வேற கூட்டிகிட்டு வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு வைத்தறிச்சலாயிட்டு அவங்க அப்பாவை மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அவங்க அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த எல்லா டேட்டாவுமே எப்படி அழிச்சாச்சு, அதெல்லாம் வச்சு அவளால் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது, நீ அதுக்குள்ளே வேமா அவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு, மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவள் கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறா அப்படின்றத இருந்தாலும் சொல்லிட்டு இருக்காரு. ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போனாங்க இல்லையா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டதுமே அங்கே கரெக்டாக பார்த்தா அந்த இடத்துல மட்டும் செக்யூரிட்டி கேமரா எல்லாமே ஆஃப் ஆகிருக்கு பாஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவனுக்கு
ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. சரி குழந்தை வந்துட்டு எப்படி என்ன மாதிரியே ஐஸ் எல்லாமே ப்ளூ ஆகுது, இதை பற்றிலாம் நான் கண்டுபிடிக்க சொன்னேனே, என்ன நீங்கள் டிஎன்ஏலாம் எடுத்து எதுவும் லேபுக்கு அனுப்புறீங்களான்னு சொன்னதும் அது லேபில் தான் இருக்குது, கூடி சீக்கிரம் வந்துடும்னு சொல்கிறாங்க. சரி அவள் வந்துட்டு என்ன வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான்னு சொன்னதுமே நாளைக்கு தான் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்றதையுமே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்கே வேலைக்காக வந்திருக்கா. பட் அந்த பர்சனை பார்த்தா உங்களை எமர்ஜென்சியில் போட்டிருக்காங்க போங்க நீங்கன்னு சொன்னதும், நான் பட்ட அந்த ஜாப்க்கே வரலையேன்னு சொன்னதும், உனக்கெல்லாம் ஜாப் கொடுக்குறதே பெருசு, நீ இந்த மாதிரிலாம் வேறு பேசிகிட்டு இருக்கியா, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே நாசமாக்கினாரு, நீ வந்து அவரை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுட்டு ஓடி போயிட்ட, திரும்ப இங்கே வந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு சொல்கிறத கேட்டு நீ பேசாமல் வந்துட்டு என் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்துட்டு உன்னை பெரிய ஆளாக்கிடுவேன்னு சொன்னதுமே கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சதும், நான் யாருன்னு தெரியாமல் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ ஹீரோ வந்துட்டு அங்கே ஒரு பஞ்சு விட்டான், அதில் பயந்து போய் விழுந்துடுறான். இப்போ நீ யாருன்றதை நானுமே தெரிஞ்சுக்கணும் சொல்லு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஜாப்பை விட்டுமே ஃபயர் பண்ணி அங்கே தூக்கிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட கோவப்படுறான், நீ எல்லாம் வந்துட்டு என்ன ஹாஸ்பிட்டலில் மேனேஜ்மெண்ட் பண்ணுற, நான் இன்றைக்கி தான் ஜாப்க்கு வந்திருக்கேன், வந்ததுமே என்ன ஹரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணுற பிளேஸான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமானதுமே அதெல்லாம் கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோவுமே என் கூட நீ சேர்ந்து கிளம்பி வா அப்படின்றத சொல்கிறான். நான் வந்துட்டு உனக்கு ஜாப் ஆஃபர் பண்ணுறேன், என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு என்ன மாதிரி ஜாப் எல்லாமே பண்ணணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அங்கே அவன் நீ வந்துட்டு போகக்கூடாது, நீ வெயிட் பண்ணு, நீ எதுக்காக என்னை வந்து விட்டுட்டு போன, நான் வந்துட்டு என்ன அப்படி தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே அப்பாங்க ஒழுங்காக வந்துட்டு குழந்தாக ஐஸ் வந்துட்டு ஏன் இப்படி ப்ளூவாக மாறிட்டு இருக்குன்ற உண்மையை என்கிட்ட சொல்லுன்னு சொன்னதும், உனக்கு என்ன சொன்னால் என்ன புரியாதா, அவன் வந்து மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கான் அதனால தான் மாறிட்டுருக்குன்னு சொல்லும்போது அப்போங்க நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்றாரு. ஸோ இவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இப்போ உண்மை தெரியும் பாருன்னு அங்கே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா மேட்சாக வரல. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு கோமாய் போயிட்டு மரியாதையோட திரும்ப டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டான். அசிஸ்டன்ட் பயந்து போய் அங்கேருந்து போகும்போது ஹீரோயின்மே அங்கேருந்து போனதுமே அவன் கையை பிடிச்சிட்டு எதுக்காக நீ என்னை விட்டுட்டு போன, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், என்கிட்ட சொன்னால் நான் சரி பண்ணியிருப்பேன்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்கிட்ட அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறத பார்த்துட்டு அவன் மனசுமே அங்கே ரொம்பவே மெல்ட் ஆகி போயிடுது. அங்கே பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு அவங்க 2 பேருமே இருக்கும்போது ஜெனி வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறா. எமர்ஜென்சியாக ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, நம்ம இப்போ உடனே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் தான் அங்கே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக போயிருக்கா. ஒன்றும் பயப்படாதீங்க காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே பார்த்தா அங்கே அந்த ஒர்க் பண்ணுற அந்த சைடில் அந்த ஆளுங்களாமே வந்துட்டு அவனுக்குலாம் இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டே பண்ணக்கூடாது, அவனால தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவன் சாகிறதுக்கு தகுதி தான் சொல்லிட்டு அங்கே ப்ராப்ளம் பண்ணதுமே அந்த பர்சனோட ஒய்ஃப் வந்துட்டு அங்கே கெஞ்சிட்டு இருக்காங்க எங்கள் ஹஸ்பண்டை காப்பாற்ற விடுங்கன்னு. பட் கண்டிப்பாக அது நடக்காதுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறதுக்கு அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் பயப்படாமல் யார் எதை பார்த்தும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது, பேசாமல் நம்ம ட்ரீட்மெண்ட்டை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்குமே அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதை பார்த்துட்டு அந்த பர்சன் ரொம்ப கோவமாகி போயிட்டு அவன் சாகட்டுன்னு நான் சொல்லிட்டுருக்கேன், நீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு நான் சொல்லிட்டுருக்கேன், கண்டிப்பாக இது எங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. அவன் எவ்வளோ தூரத்துக்கு மோசமாக இன்ஜுரி ஆகியிருந்தான், ஒரே ஆப்ரேஷனில் அவன் எப்படி சரியாவான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவனுக்கு அப்படி சரியாகலைன்னா இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணியுமே நம்ம காப்பாற்றிடலான்னு சொன்னதும், என்ன தைரியம் தான் நீ அவனை காப்பாற்றுறத பற்றி பேசுவ, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே அவள் வந்து பயந்து போய் வேகமாக வர்றான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஹிட் பண்ண போனால் இவே ஊடால போயிட்டு அங்கே வந்து அடி விழுந்துருது. இது என்னைக்கு பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அடி வருவான்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. பட் உள்டாவாக அங்கே அடி ஹீரோக்கு தான் விழுகுது. வந்து நீ எதுக்காக இப்படிலாம் வந்து நடுவில் வந்துட்டு ஒன்றே இன்ஜுரி ஆகிக்கிட்டு இருக்கன்னு சொன்னதும், நீ மரியாதை எங்கேருந்து போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு ஹீரோயின் அவனுக்கு அங்கே மெடிசன் போட்டுட்ருக்கா. இப்படி நடுவில் நீ வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, உனக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டுருக்கா. பட் அங்கே வந்துட்டு அவன் கண்ணுக்கு முன்னாடி அன்னைக்கு பின்னாடி சைடில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஆப்ரேஷன் பண்ணப்போ பார்த்த உருவம் மாதிரியே இன்றைக்குமே தோணுது. ஸோ நம்ம ஹீரோயினை வேகமாக பிடிச்சி அவன் பெட்டில் இழுத்துட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்னை வந்துட்டு சரி பண்ணணுன்றதுக்காகவே வெளிநாட்டில் போய் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இங்கே வந்து மெடிசன் எல்லாமே கண்டுபிடிச்சி என்னை சரி பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. கண்டுபிடிச்சிட்டான்
பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஷாக்காகவும் இருக்குது. 2 பேருமே பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துட்டு கிஸ் பண்ண போகும்போது நம்ம ஜீன் அங்கே பேபியை தூக்கிட்டு வந்துடுறான். அங்கே அவன் வந்ததுமே நம்ம ஹீரோயின் ஷாக்காகி போயிடுறான். அப்போ அவன் ஷர்ட்டெல்லாம் மாற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏதாச்சும் அது தப்பாக புரிஞ்சுக்கணும் என்னமோன்னு சொல்லிட்டு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அவன் வந்து என்னை காப்பாற்ற போய் அடிபட்டுருந்துச்சு, அதனால தான் அவனுக்கு வந்து மெடிசன்லாம் போட்டு விட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, குழந்தையோட பர்த்டே இன்னைக்கு வீட்டில் போய் நம்ம செலிப்ரேட் பண்ணணும், டைம் ஆகிட்டுருக்கு, நம்ம வந்துட்டு இப்போ கிளம்பலான்னு சொல்லும்போது ஹீரோவுக்குமே ரொம்ப கோவமாகி போயிட்டு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் நீ வாட்டு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லும்போது, குட்டி பையனோட பர்த்டேன்னு சொல்லவுமே அவனுக்கு ஹாப்பி ஆகிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஜின்னை பற்றி அவன் பேச வர்றான். பட் ஹீரோயின் பேசினா உண்மை ஏதாச்சும் தெரிஞ்சு போயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே குழந்தைய பிடிச்சிட்டு நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொன்னதும் குழந்தை என்ன விஷயத்தை பற்றி பேச வந்துட்டுருக்கான். நீ எதை வந்து என்கிட்ட மறைச்சிட்ருக்க, அப்படி மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஜீனும் கூட பேச வந்ததுமே இவன் கோவப்பட்டவங்க அவனை போட்டு அடிச்சு விடுறான். நான் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் நீ வரக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பிரச்சனை எதுவுமே வேணாமா, நம்ம குழந்தைய கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற சொன்னதுமே ஜின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு குழந்தைகிட்ட, சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு வேணுக்குனே அங்கே வந்துட்டு நக்கலாக பேசிட்டு போகிறான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே வந்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. அப்பா அவன் எந்த தப்புமே பண்ணலைன்றதுக்கு ஃபைல்ஸ் ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அவள் திரும்ப அங்கே வந்து அந்த ரூமில் பார்த்தா அந்த பர்சன் ஆப்ரேஷன் பண்ணவர் ஆள் இல்லை, எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க பையன் எப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு கிளம்புனதுமே நம்ம ஹீரோவை எங்கே போயிட்டுருக்கா முதல் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறான். அங்கே போய் பார்த்தா அந்த பர்சன் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். கண்டிப்பாக என்னால் வந்து அவரை சேர்க்க முடியாது ஹாஸ்பிட்டல்னு, அவருக்கு இப்போ தான் சர்ஜரி ஆகிருக்கு, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் எப்படி காப்பாற்ற முடியும்னு சொன்னதுமே பட் என்னால் அது முடியாது அப்படின்றத சொல்கிறான். அவங்க அம்மாவுமே ரொம்ப பெக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் ரொம்ப கோவமாகி போயிட்டு இந்த ஆள் வந்துட்டு இப்போ ஏகப்பட்ட கடனாக்கி வச்சுட்டாரு, சம்பாரிச்சிட்டு இருந்தாரு, சம்பாதிக்காமல் எல்லாத்தையுமே செலவு வச்சுட்ருக்காரு, இப்படியே வந்துட்டு உயிரோடு இருக்கிறதுக்கு இந்த ஆள் செத்து கூட போயிடலாம், இல்லை எல்லா கடனையும் நான் தான் அடைக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீ வந்து கவலையெல்லாம் படாத, கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் தான் அவருக்கு அடிபட்டுருக்கு, நம்ம அவங்ககிட்ட சொல்லி காசு ஏற்பாடு பண்ணிடலாம், நீ செலவு பண்ண வேணான்னு சொன்னாலுமே கேட்காம அங்கே வந்துட்டு அவளை கத்தி வச்சு குத்த போகிறான். ஹீரோயின் பின்னாடி விளைவிக்கிறா, இருந்தாலுமே கையில் அடிபட்டுருது. பட் அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அங்கே அசிஸ்டண்ட்டை விற்று அவனை பிடிச்சி அங்கே வந்துட்டு போலீஸில் கொடுக்க சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு வந்துடுறான். நீ வந்துட்டு இப்படிலாம் வந்து வேலை பண்ணிட்டுருக்காத, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக போகாதன்னு சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவங்க கிளம்பும்போது கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜின் கால் பண்ணதுமே அங்கே ஃபோனை பிடிங்க வச்சுட்டு கொடுக்கவே மாட்டான் ஹீரோயின்கிட்ட. இப்போ உன் ஹஸ்பண்ட்டை சொல்லுவோமா நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லும்போது தயவு செஞ்சு நீ அப்படிலாம் எதுவுமே சொல்லாத அப்படின்றத சொன்னால் 2 பேரும் சேர்ந்து தானே என்னை சீட் பண்ணீங்க, அப்போ உனக்கு தெரியலையா எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு, இப்போ மட்டும் உனக்கு கவலையாக இருக்கான்னு சொல்லிட்டு அவள் நெக்கில் பிடிச்சி அங்கே வந்துட்டு பைட் பண்ணி வச்சுட்ருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஜின் வந்துடுறான். உனக்கு இப்படி அடிபட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அங்கே கிளப்பில் தான் நடக்குது, நீங்கள் போய் மீட் பண்ணி ஆகணும், அப்படி மீட் பண்ண மாட்டேங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வேலைக்கே வர வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ ஹீரோயின் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு போகும்போது அங்கே ஜெனி ஓடி வந்துட்டு இல்லை நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டேக்கா. அந்த பர்சன்ஸ் எல்லாருமே ஹீரோயினை ட்ரிங்க் பண்ண சொல்லி அங்கே போஸ்ட் பண்ணும்போது சந்தோஷமாயிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு அவன் வந்து இவளை இப்படி பார்த்தான்னா கண்டிப்பாக வந்துட்டு அவன் மேலே கோவம் வரும், விட்டுமா அப்படின்ற சைட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேக்கா. பட் நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாருமே சேர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கப்போ இந்த சைடில் நம்ம ஹீரோ அவங்க கிளப்புக்கு தான் வந்துட்டுருக்கான். இதுக்கப்புறம் மீட்டிங்க்கு இப்படியெல்லாம் இடத்த நீ சூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ஹீரோயினோட நிலைமையை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு அந்த பர்சன்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அடிச்சுட்டு எவ்வளோ தைரியம் தான் என்னோட உமன் மேலே கையை வைப்பீங்க, மரியாதை இங்கேருந்து போயிருங்க இல்லை உயிரோடு இருக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு மிரட்டான். இப்போ ஹீரோயின் என்னப்பா நீ ஜெனி இருக்கும்போது என்ன பார்த்து உன்னோட உமன் சொல்லிட்டு இருக்க, இது அவளுக்கு தெரிஞ்சு அவள் கவலைப்பட மாட்டாளான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு கோவமாயிட்டு இருக்கு. நான் மட்டும் இந்த இடத்துக்கு வரலைன்னா உன் நிலைமை என்ன இருக்கும் தெரியல அப்படின்ற சொன்னதுமே என்ன இருக்கும் எனக்கு எல்லாம் தெரியுமே, இன்னுமே எனக்கு கவலை கிடையாது அப்படின்றத அவள் சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே இவனுக்கு ரொம்பவே கோவமாயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். பிறகு தின்னமா பின்னாடியே போயிட்டு அவளை போய் அங்கே போஸ்ட் பண்ணி அவன் கிஸ்மே பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஜின் கால் பண்ணிட்டு இப்படி குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொன்னதுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு வேமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறா. அப்போ டாக்டர் செக் பண்ணிவிட்டு குழந்தை கண்டிஷன் ரொம்பவே சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் பேபிக்கு வந்துட்டு போன்மென் கொடுத்தா தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு 2 பேருமே டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. பட் வந்துட்டு எதுவுமே மேட்ச் ஆகலைன்னு சொல்லிட்டு வந்துடுது. நம்ம ஹீரோயின் எவ்வளோ காசு வேணாலும் நான் கொடுக்குறேன், என் பிள்ளைய காப்பாற்றிருங்கன்னு சொன்னதுமே போன்மென் கிடச்சா தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னதுமே நம்ம ஜென் ஹீரோயின்கிட்ட நீ வந்து பேசாமல் அங்கே அவன்கிட்ட போய் பேசிப்பார், அவன் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நான் வந்துட்டு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறப்ப
ஹீரோயின் இப்படி குழந்தைய காப்பாற்ற சொல்லி அங்கே வந்து கேட்டுட்ருக்கா. உனக்கு என்ன வேணாலும் நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஜெனி வந்து நீ இவளோட பேச்சிலலாம் மயங்காத, இவளை வந்துட்டு உனக்கு தெரியும்ல அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கணும், நீ நடுவில் வந்து பேசாதன்னு சொல்கிறப்ப அவன் எங்கள் பக்கத்தில் ஹீரோயின்ட்ட போய் பதிலுக்கு நீ உன் பாடியை என்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் ஓகேவான்னு சொன்னதுமே ஜின்னுக்கு அதை கேட்டுட்டு கோமாயிட்டு அடிக்க வரும்போது நான் இதில் யாரையும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணலப்பா, வேணும்னா பண்ணுங்க இல்லைனா போங்கன்னு சொன்னதுமே அங்கே திரும்பவுமே ஜெனி பேசினதும் உனக்கு என்ன வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது புரியலையா, வாய் முடிட்டு பேசாமல் இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின்ட்ட. உனக்கு 3 minutes தான் டைம் இருக்குது, இல்லைனா நான் வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கவுண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். பட் ஹீரோயின் நான் இப்போ ரெடியாக இருக்கேன் என் பிள்ளையை காப்பாற்றுன்னு சொல்லிடுறான். பிறகு அவனை மீட் பண்ணுறதுக்காக நைட் அங்கே போகும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து அவன் 5 yearsக்கு முன்னாடி என்னை ஏமாத்துறப்ப உனக்கு இப்படிலாம் ஒரு நிலமை வரும்னு நீ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேல அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ காதில் வந்துட்டு ஒரு இயரிங் போட்டிருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே அவன் இன்னுமா நீ இதை வந்து போட்டிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்ருக்கான். ஏன்னா அந்த இயரிங் அவன் தான் வாங்கி கொடுத்தது போல் அவளோட பர்த்டேக்காக. அப்போ அங்கே கால் வந்துடுது, இப்படி ஒரு பேஷண்ட் எமர்ஜென்சியாக வந்திருக்காங்க, அதை வந்துட்டு அவங்களால தான் மட்டும் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு. ஸோ நம்ம ஹீரோயினை நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேருமே சேர்ந்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுது. நம்ம ஹீரோயின் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளுக்காக காஃபி எல்லாமே கொண்டு வந்து கொடுத்து வச்சிருக்கான். நீ முந்தி மாதிரியே தான் இருக்க, கொஞ்சம் கூட மாறவே இல்லை, எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அப்படின்றத சொல்கிறான். படிக்கிறப்ப வந்து 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல். இதெல்லாமே நினச்சிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. பிறகு அங்கே ஒரு லேடி அங்கே சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த ஜெனிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. பேசாமல் நீங்கள் ஆர்டர் கொடுத்துருங்க, அவ்வளோவே வந்து மெடிசன்லாம் போய் வாங்கிட்டு வர சொல்லுங்கள், மீட்டிங்குமே ஏற்பாடு பண்ணலாம், கண்டிப்பாக இந்த டைம் அவன் ஹேட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பிட்டேக்கா. பேக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஜீனு உனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தோணும் இல்லையா, டாக்டரை போய் யாராச்சும் மெடிசன் வாங்கிட்டு வர சொல்லுவாங்களான்னு சொன்னதும் வேறு என்ன பண்ண முடியும்ப்பா, இது வைஸ் பிரசிடெண்ட்டோட ஆர்டரா, நான் வந்து கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை யாரை கேட்டு டாக்டரை போய் நீங்கள் மெடிசன் வாங்கிட்டு வர சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே ஜெனி தான் ஆர்டர் கொடுத்தாங்க, மிஸ்டர் ஃபேங் அவங்க மீட் பண்ண போயிருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கிட்ட அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கான். ஏன்னா ஃபேங் வந்துட்டு ரொம்பவே மோசமான பர்சன். ஸோ ஹீரோயினை ஏதாச்சும் பண்ணிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அவளுமே அந்த ஃபேங்கை மீட் பண்ணுறதுக்கு கிளம்பி போயிடுறா. அவளோட ஐடியா என்னன்னா அந்த ஃபேங் வந்து கண்டிப்பாக அப்பா கூட சேர்ந்து ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உண்மை எல்லாமே கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணிவிட்டு அங்கே போயிருந்திருக்கா. அந்த பர்சன் சரியான ஒரு பொறுக்கி போல் நம்ம ஹீரோயின்ட்டு அப்படியே கொஞ்சம் பேசிட்டேவும் நிறைய ட்ரிங்க் பண்ண வச்சுட்டே இருக்கான். ஹீரோயின் நாங்கள் வாஷ்ரூம் வந்துட்டு இன்றைக்கி என்ன நடந்தாலும் சரி நான் வந்து உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இவனை பார்த்தா அந்த ட்ரிங்க்ஸில் வந்துட்டு ட்ரக்கை கலந்துடுறான். திரும்பவுமே ஹீரோயினுக்கு அங்கே ட்ரிங்க்கை வந்துட்டு ஆஃபர் பண்ணதுமே அவள் அதை குடித்ததுமே அங்கே தலையெல்லாமே சுற்றிட்டுருக்கு. இப்போ என்ன நீ வந்துட்டு பண்ணி வச்ச, எனக்கு தலையெல்லாமே சுற்றுதேன்னு சொன்னதும் ஏன் ட்ரிங்க் பண்ணிவிட்டு சும்மா பேசிகிட்டே இருக்கணும், ஸோ கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணலாம் தான் நான் பண்ணேன்னு சொன்னதுமே கோவமாயிட்டு அவள் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு விழா மிஸ்பிஹேவ் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டுருக்கு. அவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன தெரியுதா நீ என் கை மேலே கையை வைப்பேன், நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டாங்க. ஹிட் பண்ண வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். அந்த பர்சனை போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி எங்கள் ரூமுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறான். பட் அவன் ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு அவனை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே அவளுக்கு அசிங்கமாக போயிட்டு வேமா அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே ஹீரோ கேட்குறான், திரும்பவுமே என்னை யூஸ் பண்ணிவிட்டு நீ எஸ்கேப் ஆக பார்க்குறியா, இப்போ நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்ற சிட்டி கேட்குறான். ஏன் நான் என்ன பண்ணணும்னு நீ எதிர்பார்க்குறேன்னு சொன்னதும் என்ன பண்ணணுமா, இப்போ பண்ண விஷயங்களை உன் ஹஸ்பண்ட்டை சொல்லலாமான்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலை. அவள் என்ன பண்ண முடியும், ரொம்ப அமைதியாகிட்டேக்கா. சரி உண்மையை சொல்லு, குழந்தைய பற்றி இப்பயாச்சும் உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டாலுமே அவள் திறக்க மாட்டா வாயவேவும். 5 yearsக்கு முன்னாடி ஏன் விட்டுட்டு போனான்னு சொன்னாலுமே அவள் பதில் பேச மாட்டா. ஹாஸ்பிட்டல் வந்ததுமே நம்ம ஹீரோ வேகமாக கையை பிடிச்சிட்டு உன் கையால் நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன், நீ எனக்காக எனக்கு வந்துட்டு ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி கொடுன்னு சொன்னதும் என்னது ஃபுட்டை ரெடி பண்ணணுமா, இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கா, உன் வீட்டில் என்ன சமையல் பண்ணி கொடுக்க ஆள் கூடயுமா இல்லை அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ வந்துட்டு என்னை யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவுமே கழட்டி விட பார்க்குறேன்னு சொன்னதும் கோமாயிட்ட அவள் உள்ளே போனதுமே அப்போ அங்கே ஜெனி வந்து அவன்கிட்ட நீ எதுக்காக திரும்ப திரும்ப அவளோட பின்னாடியே போயிட்டுருக்கா, அவள் எவ்வளோ ஏமாத்தினாலும் திருந்த மாட்டேன்னு சொன்னதும் அவன் கழுத்தை பிடிச்சி அங்கே நெரிச்சிட்டு நம்ம கிட்ட ரொம்ப கோவப்படுறான். இந்த விஷயத்தை பற்றிலாம் நீ பேசணும்னு அவசியம் கிடையாது, நீ என்ன தைரியம் தான் நீ அங்கே அவளை அனுப்பி வச்சிருப்ப, இதெல்லாம் நீ வேணும் தான் அனுப்பி வச்சிருக்க, அவளை பனிஷ் பண்ணுறதா இருந்தால் அது நான் மட்டும்தான் நீ கிடையாது அப்படின்றத சொல்கிறான். ஸோ அங்கே அசிஸ்டன்ட் உள்ளேருந்து அதெல்லாமே பார்த்ததுமே ஜெனி ரொம்ப கோவமாகி போயிட்டு எதுக்காக இங்கே பார்த்துட்ருக்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா.
ஹீரோயினுக்கு அப்போ அங்கே கால் வந்துடுது நம்ம ஹீரோட்ட இருந்து. இன்னும் 3 மினிட்ஸில் நீ கீழே இறங்கி வரணும், உனக்காக நான் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைன்னு வச்சுக்கோமே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமான்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அங்கே நர்ஸ் வந்துட்டு இப்படி முக்கியமான எமர்ஜென்சி நீங்கள் வாங்க மேடம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், வருவாங்களா என்னன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டன்ட் கேட்டதும் அவள் வந்துதாகணும்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அங்கே எமர்ஜென்சியாக நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறா. பட் இருந்தாலுமே அந்த பர்சன் அங்கே வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணியுமே இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சதுமே அவளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு வேமா அவன் கிளம்பி போகிறான் காப்பாற்றுறதுக்காக. அந்த ஃபேமிலியோட மெம்பர்ஸ் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுற வரைக்கும் என் பிரதர் நல்லா தான் இருந்தான், இந்த பொண்ணு தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹிட் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அதுக்குள்ளே அங்கே வந்து காப்பாற்றிடுறான் ஹீரோயினை. நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிறான். அவங்க ஒரு லேடி அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே கத்தியை வச்சு குத்த வந்ததுமே இவன் வேமா வந்துட்டு பிடிச்சிக்கிறான். நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அங்கே அந்த ஜெனிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இந்த டைம் இவ எப்படியுமே தப்பிக்க முடியாது, இவளோட ரெப்புடேஷன் எல்லாமே டோட்டலாக வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் மேலே அந்த பர்சன்ஸ் வந்துட்டு ஆசிட் அடிக்க வரும்போது இவன் வந்துட்டு அங்கே காப்பாற்றிடுறான். அங்கே அவங்கக்கிட்ட நான் 3 டேஸில் நான் எல்லாத்தையுமே வந்துட்டு சப்மிட் பண்ணுறேன், என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு காம்பன்சேஷன் வேணாலும் பண்ணலாம், மரியாதை இங்கேருந்து போயிடுங்க, இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணிங்கன்னா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஜெனிக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப வயிற்றுச்சலாகிட்டு இருக்கு. எவ்வளோ தான் அசிங்கப்படுத்தினாலும் சரி திரும்ப திரும்ப அவளை காப்பாற்றுறதுக்கு இவையே இவ்வளோ மும்பரமாக இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது, குழந்தைக்கு திரும்ப ரொம்ப முடியாமல் இருக்குன்னு. ஸோ விழுந்தடிச்சு நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கே போயிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு ஜின் கால் பண்ணதுமே நீ என்னை விட்டுட்டு போகிற, அவ்வளோ தூரத்துக்கு உனக்கு அவன் இம்பார்ட்டனான்னு சொல்லிட்டு ரொம்பவே இவன் கவலையாயிட்டுருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் குழந்தைய மீட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஜின் வந்துட்டு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறான். இந்த மெடிசனை உங்கள் அப்பாட்ட வந்து எடுத்த மெடிசன் அப்படின்ற சொன்னதும் அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ தான் வந்து அவங்க அப்பாவை கொலை பண்ணான்ற மாதிரி அங்கே சொல்கிறாங்க. அவளுக்கு ரொம்பவே இன்னுமே கஷ்டமாகி போயிடுது. இவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்க அம்மா அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அவளால் தான் உனக்கு என்னைக்கு பார்த்தாலும் பிரச்சனை வந்துட்டுருக்கு, அவளை நீ ஏன் விட மாட்டேற, சொன்னாலும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் அப்படிலாம் கிடையாது, அவள் ரொம்ப நல்லவ அப்படின்ற சொன்னதும் அவள் என்ன நல்லவா, அவங்க அப்போ என்ன வேலை பண்ணி வச்சானோ அதே தான் அவளும் பண்ணுவான்னு சொன்னதும் பேஷண்ட் அவள் கண்டிப்பாக அப்படி நடந்துக்க மாட்டான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அங்கே சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரா. அவங்க பார்த்தா என் பையனோட இந்த நிலைமைக்கு காரணம் நீதான் சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சு விடுறாங்க. ஹீரோட்ட எங்கள் அப்பாவோட சாவுக்கு நீதானே காரணம், இந்த மெடிசன் நீதானே ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபைலை கொடுத்ததுமே அந்த ஃபைலை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ அவங்க அம்மா கோமாயிட்டு ஃபைலாம் தூக்கி குப்பையில் எரிஞ்சிட்டு நீ எதையாச்சும் கொண்டு வந்து கொடுத்துட்டு என் மேலே பழிய போட்டுட்ருப்பியா, ஒன்று மாதிரி ஒரு லேடியெல்லாம் எப்பயுமே நான் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேன், மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லும்போது எங்கள் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இந்த மெடிசன்லாம் வந்துட்டு யார் ஆர்டர் பண்ணது அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அசிஸ்டண்ட்டை இதை பற்றி அங்கே விசாரிக்க சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் தமிழில் சந்தேகப்படாலேன்னு சொல்லிட்டு அவனுக்குமே அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. பிறகு அங்கே வீட்டில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி அவனுக்கு அங்கே ஒரு ட்ராயிங் வந்து பண்ணி கொடுத்துருப்பா போல். ஸோ வந்துட்டு அது இப்போயுமே இருக்குது. அதை பார்த்துட்டு நீ இப்போ வரைக்குமே இதை வச்சிட்ருக்கேன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அதுக்கெலாம் ஒரு அர்த்தம் கிடையாது, உன் கையை கம்மி நான் மெடிசன் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன் போட்டுட்ருக்கா. அப்போ அவன் நீ வந்துட்டு எதுக்காக வந்து என்னை விட்டுட்டு போன, தயவு செஞ்சு நீ இப்போயாச்சும் உண்மையை சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். ரெண்டாவது நான் வந்து அப்படி பண்ணியிருப்பேன் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டால் ஹீரோயின் சிரிச்சிட்டு அதுக்கு எதுவுமே பேசலை. அப்போ அங்கே அவன் ஃபோட்டோஸ்லாம் எதுவுமே இப்போ என்ன பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் உன் ஒய்ஃப் என் கூட சேர்ந்திருக்கான்னு சொல்லிட்டு உன் ஹஸ்பண்டை அனுப்பி விட்றதுக்கு தான் அப்படின்ற சொன்னதும் நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஒரு இன்னசென்ட்டை போய் நீ இப்படி உன்னோட தேவைக்கு யூஸ் பண்ணுவேன்னு சொன்னதும் அப்படியா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்னை சீட் பண்ணீங்களே அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் ஹீரோயின் அதுக்கு எதுவுமே பேச முடியலை. பிறகு நான் குளிக்கணும், எனக்கு வந்துட்டு கையில் அடிபட்டிருக்கு, நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாமே கழட்ட சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. குளிக்க வையின்னு சொல்லிட்டு உள்ளே பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டு சவரை திறந்து விட்டு அவளை நானே விட்டுட்டு கையில் அடிபட்டிருக்கு, நான் போய் எப்படி குளிப்பேன், நான் இன்னைக்கு குளிக்கவே இல்லை அப்படின்ற சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. அவன் தூங்கிட்டு இருக்கும்போது என்னால் நம்பவே இல்லை, இத்தனை வருஷமாக என்னை லவ் பண்ணிவிட்டு என்னோட அப்பாவோட சாவுக்கு இவன் தான் காரணமானு சொல்லிட்டு அவன் எழுதி வச்சுருக்கா. ஸோ வந்துட்டு அது எல்லாத்தையுமே அவன் படித்து பார்த்துட்டு தன்னை பற்றி இவன் இப்படியா யோசிக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் கவலையாயிட்டுருக்கு. ஒரு ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டுமே கிடைக்கிது. பார்த்தா அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒன்றா அன்னைக்கு நைட்டு இருந்த டேட் தான் அந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு.
அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு உடனே அந்த பிள்ளையோட டிஎன்ஏவை திரும்பவுமே எடுக்க சொல்லிட்டு இருக்கான். ப்ரெக்னன்சியை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்கான். திரும்பவுமே நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின்ட்ட ஒழுங்கா எப்பயாச்சும் உண்மையை சொல்லு அப்படின்றத சொல்லும்போது அப்போ அந்த ஜீனி நீங்கள் வந்து நம்பாதீங்க இவ சரியான ஒரு ஃப்ராட் அப்படின்றத சொல்லும்போது அங்கே ஹீரோ கோவமாயிட்டு உன்ட்ட இதெல்லாம் நான் பேச சொன்னேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே அசிஸ்டண்ட்லேருந்து கால் வந்துடுது. சார் அது எல்லாமே வந்துட்டு டிலீட் ஆகிருக்குன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிடுது. இவ தான் அவங்க அப்பாட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்திருக்கா. ஸோ அவங்க அப்பா அந்த பேபி அவனோட தான், அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணியாச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லியிருந்திருக்காரு. அவங்க ரொம்பவே இன்னுமே வைத்தச்சலாயிட்டுருக்கு. எப்படியாச்சும் வந்துட்டு பிரித்து விடணும்னு தான் ஐடியா பண்ணிட்டு இங்கே நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜின்ட்டேருந்து அங்கே கால் வந்துடுது குழந்தைக்கு ரொம்ப முடியலன்னு. திரும்ப ஹீரோயின் விழுந்துடுச்சு. அங்கே வேமா ஓடுனதுமே இவன் அங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் நீ அவளை பற்றி ஏதாச்சும் பேசிட்டு வந்து இங்கே தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோ, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். குழந்தைக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் போகணுமேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோங்க வந்ததுமே ப்ளீஸ் என் பிள்ளையை காப்பாற்று அப்படின்றத சொன்னதும் பட் நீ வந்துட்டு நான் சொன்ன எதையுமே இப்போ வரைக்கும் கேட்கலையேன்னு சொல்கிறப்ப அங்கே ஜீனி நீ என்ன வந்துட்டு கேட்டுட்டு கவட்டன்னு சொன்னதும் உன் பொண்டாட்டியோட சேர்ந்து நான் ஸ்லீப் பண்ணணும்னு கேட்குறேன், அவளுக்கு இன்னும் ஒத்துக்கவே இல்லையேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு சொன்னதும் என்னது வெக்கமாக இருக்கணுமா, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன 2 பேரும் சேர்ந்து சீட் பண்ணும்போது உங்களுக்கு வெக்கமாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு கோவப்படுறான். அங்கே ஜின்னுக்கு அவனுக்கு ஃபைட் வந்ததில் அவன் போட்டு அடிச்சிடுறான். பட் அவன் கண்டிப்பாக நான் வந்துட்டு இதை பண்ணாதான் ஒத்துக்குவேன், உங்களை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே குழந்தைக்கு ரொம்பவே முடியாமல் இருந்துட்டுருக்கு. அம்மா நான் சாக விரும்பலைன்னு அந்த பையன் பேசினதுமே ஹீரோ கதை கேட்டுட்டு ரொம்ப கவலையாகி போயிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே ஆப்ரேஷன் முடிஞ்சதும் அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. இப்பயாச்சும் உண்மையை சொல்கிறியா, நீ வந்துட்டு நான் போய் அப்படி உங்கள் அப்பாவுக்கு பண்ணுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கியா, ரெண்டாவது அந்த பிள்ளை யாரோடது என்னதான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவள் ஆமான்னு சொல்லிட்டு அங்கே உண்மையை சொல்லிடுறான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோ அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஜின்தாங் கால் பண்ணி இப்படி உங்கள் அப்பா வந்துட்டு இறந்ததுக்கு அவன் தான் காரணம், கன்ஃபார்மே ஆயிடுச்சு, அவன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாகி போயிடுது. இங்கே நீ வந்துட்டு இப்படி கேவலமான வேலை பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றத சொன்னதும் நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லும்போது நான் வந்து உன்கிட்ட ஒரு பொய்யை சொல்லியிருக்கேன், என் குழந்தை உன்னோடது கிடையாது ஜின்னோடது தான், உன்கிட்ட இருந்து போன்மெயின் வாங்கணுன்றதுக்காக நான் பொய் சொன்னேன்னு சொன்னதும் நீ எப்பயுமே என்னை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அவள் ரொம்ப கோவமாயிட்டு நீ என் லைஃப்பில் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதுமே இந்த ஜெனி வந்துட்டு ஹீரோயினுக்கு எதிராக தூண்டி விட்டதும் இதை பற்றிலாம் நீ பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே உன்னை சும்மா விட மாட்டேன், மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து விரட்டி விட்டதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே வைத்தச்சலாயிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் குழந்தையோட இருக்கும்போது ஹீரோ கால் பண்ணிவிட்டு நீ இப்போ உடனே என்னை மீட் பண்ணவா இல்லை உன் பிள்ளைய ஹாஸ்பிட்டல்லேருந்து அடித்து வெளியேற்றிடுவேன்னு சொல்கிறான். ஹீரோயின் அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அங்கே போனதுமே நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசாட்சி இல்லையான்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின் கேட்டதும் இதெல்லாம் பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு உனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீசர் சைடில் இருக்க இடத்துல உள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ இங்கே போய் கேட்ட உனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் அப்பயாச்சும் உருகுதான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் ஜெனி வந்துட்டு விடுவாள் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அவள் வந்துட்டு டெம்பரேச்சரை ரொம்ப லோக்கு கொண்டு போனதுமே ஃபோன் ட்ரை பண்ணாலும் சிக்னல் எதுவுமே கிடைக்கல. ரொம்ப அவங்க வந்துட்டு அவளுக்கு முடியாமல் போயிடுது. நம்ம ஹீரோ இவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவாளான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருந்தா. இப்போ அந்த சைடில் வந்து டவர் கிடைக்கிறதுமே ரொம்ப கஷ்டம்தான் பாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இவன் பயந்து விழுந்துடுச்சு. வேமா ஹீரோயினை போய் காப்பாற்றி தூக்கிட்டு போகிறான். நான் போய் உங்கள் அப்பாவை கொலை பண்ணுவேன் நீ எப்படி நினச்சேன்னு சொல்லிட்டு கவலையாயிட்டுருக்கு. இப்போ ஜின் வந்து அவனை போட்டு அடிச்சுட்டு நீ எப்படி மனசாட்சி இல்லாமல் நடந்துட்டுருக்க, அந்த பொண்ணு 5 இயர்ஸாக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா உனக்கு தெரியுமான்னு சொன்னதும் நீங்கள் 2 பேர் சேர்ந்து என்னை ஏமாத்தினப்ப நான் எப்படி கஷ்டப்பட்டேன் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்காக தான் அவள் லைஃப்பில் எல்லாத்தையுமே சேக்ரிஃபைஸே பண்ணியிருக்கா, ஆனால் நீ அப்படி வந்து அவளை போய் பண்ணியிருக்கான்னு சொன்னதுமே எதையுமே நம்ப மாட்டேன், அவள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா, அவள் பொய் சொல்லியிருக்கான், என்கிட்ட குழந்தை என்னோடதுன்னு, அது உன் குழந்தை தான் சொல்கிறப்ப நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா, நீ தான் உங்கள் அப்பாவை கொலை பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்டா அவள் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா, உனக்கு நீ வந்து அப்படி கிளியர் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு உன்னை கிளியர் பண்ணுன்னு சொன்னதும் அவனுக்கு இந்த டெம்பரேச்சரை வந்து 0க்கு கொண்டு போனதுன்னு அசிஸ்டண்ட்டை கேட்க சொன்னதுமே பாஸ் அங்கே ரெக்கார்டு எல்லாமே டிலீட் ஆகிருக்கு, இது கொஞ்ச நாளாகவே நடந்துட்டுருக்கு, நம்மளுக்கு முக்கியமான இடத்துல தேவைப்படுறப்ப மட்டும் ரெக்கார்டு வந்து டிலீட் ஆகிருக்குன்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு கண்டிப்பாக இதை பண்ணவங்கள சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். இவங்க அப்பா பார்த்தா பயங்கரமாக கோவப்பட்டுட்ருக்காரு. நீ என்ன நினச்சிட்ருக்க, ரொம்ப ஓவராக வந்து பண்ணிகிட்ருக்கியா, எதுக்காக நீ இப்படி வேலை பண்ண, இதனால் நம்ம வந்துட்டு மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்தால் கோவப்படுறாரு. சிஸ்டர் நீ எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சி இதெல்லாமே பண்ணது ஜியாவும் அவங்க அப்பாவும் தான் அப்படின்றத சொல்லிடுறான். ஸோ அவங்க அப்பாவையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. இந்த ஜியாவுமே இங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அவள் எங்கேயே எஸ்கேப் ஆகிட்டான்னு சொன்னதும் நம்ம ஹீரோட்ட அவளாம் அப்படிப்பட்டவ கிடையாது, அவள் இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பா, அவள் ஒரு பெரிய வேலை பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கான்.
பேசுகிறான். அதே மாதிரி நம்ம ஜியா அங்கே கால் பண்ணிவிட்டு யார்கிட்டையோ நீங்கள் கண்டிப்பாக எனக்காக அவளை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. வேகமாக ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டு இருக்கான். நம்ம ஜின் ஹீரோயினுக்காக ஃபுட் அங்கே கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கே அடியாளங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இவனை ஒரு வழி பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு இவனை அடித்து மயக்கமாக்கிட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் அசிஸ்டன்ட் வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே அவனுக்கு சரியாக சுயநினைவே வரமாட்டுது. ஆனால் கண்டிப்பாக கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுது. பிறகு அவனுக்கு முழிப்பு வந்ததுமே நான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன், குழந்தை உன்னோடது தான், 5 இயர்ஸ் அவள் சும்மா ஆக்டிங் தான் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் அவள் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டா, நீ திரும்ப இதவே சொல்கிறியான்னு சொன்னதும் நான் உன்கிட்ட இன்னொன்று சொல்லவா, இதெல்லாம் பண்ணது உங்கள் அம்மா தான் அவளை உன்னை விட்டுட்டு போக சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு நம்பிக்கை வரல. நம்பிக்கை இல்லைன்னா உங்கள் அம்மாட்ட போய் அவன் கேட்டுப்பாருன்னு சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் அவள் கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு போயிடுறா. நீ என் லைஃப்பில் வந்ததுலேருந்து என் லைஃப் நாசமாக போயிடுச்சு, நான் கண்டிப்பாக உனக்கு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்கிறா. ஹீரோக்குமே கால் பண்ணிவிட்டு நீ இவளை காப்பாற்றணுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறத நீ கேட்டாகணும்னு சொல்லிட்டேக்கா. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் ஒரு பக்கம் ரொம்ப கவலையாயிட்டேக்கான். நம்ம ஹீரோயின் அப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நீ இப்போ என்ன இங்கே தூக்கிட்டு வந்தேன்னா அவன் என்னை காப்பாற்ற வந்துடுவான்னு நீ நினைக்கிறியா, எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவான்னு நினைக்கிறீங்களா, என்னையே அவன் காப்பாற்ற வந்துட்டுருக்கான், என்ன அவன் ஹேட் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் யார் சொன்னது, இந்த 5 இயர்ஸில் ஒரு டைம் கூட உண்மையில நான் ஹேட் அவன்கிட்ட பார்த்ததே கிடையாது, எப்பயுமே அவன் ஒன்றை லவ் தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வைத்தச்சல் ஆகிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததுமே ஆளை வச்சு போட்டு அங்கே அடிக்க வச்சிட்ருக்காங்க. அதுக்கு என்ன வேணாலும் சொல்லு, நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ அவளை எதுவும் பண்ணாதன்னு சொன்னதும் இந்த லவ் இருக்க பார்த்தியா இது எனக்கு கிடைக்கல, அதனால தான் எனக்கு இவ்வளோ கோவமாயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையுமே அங்கே கத்தி வச்சு குத்திட்டு நம்ம ஹீரோவுமே போட்டு அங்கே கத்தி வச்சு குத்திட்டு இருக்கா. கத்தியை உடஞ்சி போனாலுமே சரி இன்னொன்று எடுத்துகிட்டு நான் குத்தி கொலை பண்ணுவேன்னு சொல்லும்போது அங்கே அவன் அவளை அங்கே கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணிடுறான். ஸோ அங்கே அவங்களுக்கு எல்லாருக்குமே பயமாயிட்டு வேமா அங்கே எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினையுமே நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஓ இஷ்டத்துக்கு விட்டுட்டு போயிடலான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். ஃபைனலாக நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மேரேஜுமே ரொம்ப சூப்பராக நடந்துட்டுருக்கு. அந்த குட்டி பையன் என்னால் நம்பவே முடியல, இவர் தான் என்னோட அப்பாவான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கிறான். எல்லாருமே கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சந்தோஷமாயிட்டு அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதில் என்னென்னா நம்ம ஜின் தான் ரொம்பவே பாவம், அவளுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியுமே கடைசியில் அவள் கிடைக்கவே இல்லை, நீ ஹாப்பியாக இரு அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.